ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு 56 விதமான காலி பணியிடங்கள் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆண்கள், பெண்கள் இருபலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலக்ஷன் மோட் வந்து எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு? என்ன படிப்பு படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்? எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணலாம்? அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப். என்னென்ன ரோல் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர், டாக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நேத்து டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வெப்சைட் லிங்க் வந்து கடைசியில சொல்றேன். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு வந்து டெமோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதையும் வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இப்போ எவ்வளவு வேக்கன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 2 வேக்கன்ட்டும், டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறவங்களுக்கு 28 வேக்கன்ட்டும், எம்டிஎஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 26 வேக்கன்ட்டும் சொல்லிட்டு டோட்டலா 56 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 1/1/2025 இந்த டேட் படி நீங்க வந்து ஸ்டெனோக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருபலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்களுக்கு 18ல இருந்து 25க்குள்ள வந்து இருக்கணும். ஸ்டெனோக்கும் டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து சேம் ஏஜ் லிமிட் தான் 18 டு 25 27. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் 18 டு 25 வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ரிலாக்சேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நீங்க ஓபிசி ஜெனரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அந்த ஏஜ் லிமிட்ல இருந்து அப்பர் ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஏஜ் நீங்க பார்த்துட்டு எலிஜிபிளா இருக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இதுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க +2ல நீங்க வந்து ரெகக்னைஸ்டு ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து சிபிஎஸ்இ போர்ட்ல இருந்து 12th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து எனி டிகிரி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எம்டிஎஸ் அதாவது நீங்க வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் பாஸ் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கறது வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் ஃபார் விச் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் த வேகன்சிஸ் ஃபில்ட் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இந்த விளையாட்டுகள்ல நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேகன்ட் அப்படிங்கற உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையுமே நீங்க வந்து ப்ரியாரிட்டியா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து அப்பாயிண்டட் பேஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மெடல் வின்னர், ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்படி இல்லைன்னா மெடல் வின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்தியன் யூத் கேம்ஸ்ல நீங்க வந்து ஒரு மெடல் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன படிப்பு படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து salary அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோ கிரேட் 2ல இருக்க ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களோட salary ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் பே லெவல் 4ல உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. அதே மாதிரி டாக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் பே லெவல் 4ல வந்து பே பண்றாங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த ரோல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 18,000 ரூபாயில இருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் பே லெவல் 1ல வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. யாருக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அப் டு போத்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 300 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்ஸ் அதாவது ஆல் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து கிடையாது. பிடபிள்யூடிக்கு வந்து கிடையாது. எக்ஸ்எம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து 300 ரூபாய் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜாபுக்கு உண்டான செலக்ஷன் மோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வைக்கிறாங்க.
அந்த ஸ்கில் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட். ஏன்னா ஸ்டெனோக்கு கண்டிப்பா வந்து நீங்க வந்து டைப் ரைட்டிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட டைப் ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வைக்கிறாங்க. இத மூணையும் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து புக் ஆயிரும். நீங்க டைரக்ட்டா வந்து உங்களுக்கான ஜாப்புக்குள்ள வந்து போயிரலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 5/4/2025 அப்படிங்கிற வந்து குடுத்திருக்காங்க. சோ இத நீங்க ஃபுல்லா வந்து டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து கீழ குடுத்திருக்கேன். அதுக்கு கீழயே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து குடுத்திருக்கேன். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே பாஸ்வேர்ட் வந்து நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேப்சா வந்து இடத்துல மேத்தமெட்டிக்கல் கேப்சா வந்து சால்வ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிரும். அப்ளை பண்ண உடனே நீங்க அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹேர் டு லாகின்ங்கிற டேப கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து உள்ள வந்து போக முடியும். பட் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒவ்வொரு தனி நபருக்கும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பத்தி வீடியோ வந்து டீடைல்டா தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து நீட் அப்ளை வீடியோ அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத டெமோ நம்ம லைவ் டெமோ வந்து கொடுப்போம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.